ஹலோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கு. நம்மளுடைய ஆர்டிபி அந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லிங் ஆர்டிபி. ஸோ வந்து R1 லெவலில் தொடரும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செல் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1000 ரூபி கிட்ட வந்து லாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து இந்த R1 லெவலில் டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அப்போவே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் லெவல் தான் டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:1.5 கிட்ட வச்சுருந்தோம். கரெக்டாக இந்த லெவல் தான் வச்சுருந்தோம். இது கொஞ்சம் கீழே இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் இந்த ரெட் கலர் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 600 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. பட்டு இந்த சடனாக இந்த ஒரே கேண்டிலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. கரெக்டாக என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து புக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் கேண்டில் போய் நான் வந்து புக் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே போயிடுச்சுங்க. நான் செல் பண்ண ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 148 என்ட்ரி, 166 வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் முடியும் போது பாருங்கள் 64 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. லோ பார்த்திங்கன்னா அது இன்னுமே கீழே தான் போச்சு. பட்டு நம்ம அவ்வளோ கேப்சர் பண்ணாட்டியும் கூட நம்ம சிபிஆர் லெவல் வந்திருந்தால் கூட நமக்கு வந்து போதும். பட் வந்து கரெக்டாக என்னுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துருச்சுங்க. மேபி வந்து என்னென்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கிறனாலே என்னவோ அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. எஸ்டர்டே நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸில் சேம் அதே தான். கரெக்டாக போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டார்கெட் அடிச்சிச்சு. ஸோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. பட் வந்து ரிஸ்க் ரிவார்டு தான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் டைட்டாக போடுறதுனால நமக்கு வந்து லாஸ் வந்து சீக்கிரமே வந்து புக் ஆகிடுது. ஓகே, நம்ம இப்படியே ட்ரேட் பண்ணுவோம். 1:1.5 1:2 தான் இப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1:1 வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வர ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கல. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா தான் மேலே போச்சு ஓப்பனிங்கில் இருந்து. அதோட இன்றைக்கி ஒயிட் சிபிஆர் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குதுன்னு பார்த்தா இது நல்லா வால்யூம் போட்டு நல்லா மேலே போச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி எனக்குள்ளே ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சி எடுத்தோம். பட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக ஆர்டிபி வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இந்த லெவல் வந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் ஆகுத பட்சத்தில் நமக்கு இது வந்து டார்கெட்டாக வைக்கலாம். இந்த லெவலு இல்லைன்னா இந்த லெவலில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலு அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆகான வாய்ப்பு இருக்குது இந்த லெவலில். ஓகேங்களா, இதுதான் வந்து நாளையோட லெவலு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா. பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா சேம் நிஃப்டி மாதிரியே தான் மேலே போயிட்டு மதியத்துக்கு அப்புறம் கீழே போயிடுச்சு. எஸ்டர்டே லோ கிட்ட வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த லோ கூட தொடலை. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரிவ்யூ தான். இன்றைக்கி ஒரு லாஸ் வந்து புக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.